ஒன்றும் 2 வரி தான். அதாவது அன்றைக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை கட்சியில் சேர சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க சொன்னார் இல்லையா? அதுக்கு பிறகு மறுநாள் இவர் சொன்னார், யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார், இவர் தெரியாமல் இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது வரல. அதே மாதிரி என்னை துப்பாக்கியில் மிரட்டினார் இவர் சொல்கிறாரு. இதுவும் நாளைக்கு வரணும். ஆனால் இது எப்படின்னு சொன்னால், யாருமே பாதிக்கப்படும் போது, அது தாவேக்கால ஒரு பெண்ணு பாதிக்கப்படும் போது என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி பாதிக்கப்படும் போது எதையினாலும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படை தான். ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல திரு RS பாரதி ஆளுநரை பார்த்து கூட ஆஸ்டினை கூட கூட்டு போனாரு. அவர்கிட்ட குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு போய் புகார் மனு கொடுத்திருந்தாருல. அப்ப கேக்குறது இவங்க குதிரை பேரம் சொல்லும் போது எடுக்கப்படாத நடவடிக்கைகள் இந்த பக்கம் இருந்து குதிரை பேர குற்றச்சாட்டு வரும்போது ரொம்ப வேகமா இதுவரைக்கும் 14 பேர் கைது செய்யப்பட்டாங்க. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் நாள் சொன்னார் இல்லையா, மறுநாள் இன்னைக்கு வரையும் உயிரோட தான் இருக்காரு. நம்மளும் எல்லாரும் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் அடுத்த நாள் ஆமா இவர் சொன்னார்னு வெளிப்படுத்தியிருந்தா தான் அது உண்மைன்னு அர்த்தம். இல்லைன்னா போகிற போக்கில் சொல்கிற மாதிரி தான். துப்பாக்கியை காமிச்சது கூட இது யாராவது ஒருத்தர் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மனிதன் முகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது நாளைக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்று நடந்துருக்கா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லட்டும். நான் சொல்ல வந்த ஒன்று தான், நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்காரு காவல்துறையை. அதே நேரத்தில் மார்க்கண்டேனையும் கண்டிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்போ தான் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்களும் வர மீறி பேச மாட்டாங்க. இந்த விழா எலும்புங்கிற வார்த்தைங்கிறது உள்ளபடியே ஒரு வித்தியாசமான வார்த்தை. அது ஒரே சின்ன வரலாறு மட்டும் சொல்லிடுறேன். ஆதாமுடைய விழா எலும்பு ஏவாள் பிறந்தாலும் சொல்லுவாங்க. சிவனுடைய ஒரு பகுதியில் தான் உண்மையால் இருந்தாலும்பாங்க. இந்த மாதிரி நல்ல நோக்கத்தில் மார்க்கண்டேயன் சொன்னாரா எனக்கு தெரியாது. அது அல்ல நோக்கமும் என்பதனால தான் இன்றைக்கி காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. சரி, நன்றி.